எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்னும் சொல்றத மறக்கல நாங்கள் அந்த ஆத்தி சூடியே மறக்கல. இந்த அடுப்பை பற்றி சொல்லுவோமே கொஞ்சம். இந்த அடுப்பை பற்றி என்ன சொல்லணும் என்றால், நாங்கள் குசினிக்கு இருந்த அடுப்பை வந்து அகற்றினதுக்கு காரணமே டித்திக்கு வந்து கறிகளை எடுக்கிறது, பூசுறது, ரோட்டு கடையில் என்ன ஒரு விதத்தில் கிடைக்குமோ அந்த விதத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். நான் சாப்பிட்டு அதே சுவை வந்து இன்றைக்கி வருதோன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியும் பார்க்க போகிறோம். வணக்கம். மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. சாமினி முன்னடம் செட் பண்ணி கடைசியா வந்து இந்த வெள்ள மாளிகை எல்லாம் இடம் கிடைச்சது. நான் சரியா நேரம் அப்படி இப்ப சரியா ஒரு 4 மணி வரும். நேரம் அப்படியே நேரம் முகத்துக்கு வெயில் அடிக்குது. அடிச்சு அப்படியே உங்களுக்கு புரிம்பான ரொலிப்பா தெரியுது. பார்க்க ஒரு கண்ணுக்கு உங்களுக்கு சரி வராது. அதனாலதான் நாங்க குளிர்மையான பிரதேசத்தை தேடி மிருசாகாண்ட வீடு நோக்கி வந்துட்டாங்க. நல்ல குளிர்மையா இருக்கு. நாங்க பின்னேற கை நல்ல குளிர்மை. பின்னேரத்துல இதுல இருக்கலாம் அடிவா. மத்தியானம் ஒன்றுதான் கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்ப அவ அப்புறப்படுத்தி போட்டு நாங்கள் நின்று வீடியோ எடுக்கணும். சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, குக்கிங் வீடியோ தான். அநேகமாவே நான் வந்தா ஒன்றில் குக்கிங் வீடியோ, சில நேரம் ஏதும் சேர்ந்திருந்து தத்துவ கதைகள் கதைக்கிறதுக்கும் முதல் ஆரம்பத்துல வந்து நான் பேருந்து இப்ப ஆதிரா பிறந்த முடிய வர ஆவிட்டு நான் கொஞ்சம் அவ கொஞ்சம் வளர்ந்த முடியும். கொஞ்சம் ஆதிரா பிறந்த முடியதான் வந்து நான் அவ அந்த எத்தனை மாசம் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அந்த செயற்பாடுகள் கூடின கட்டத்துல வர ஆவ விட்டேன். இப்போ கொஞ்சம் தானாவே எல்லாம் செய்யக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டு நான் விழுந்தாலும் தானாவே ஒழுங்கு. அப்ப இனிமேல் திருப்பி தொடரலாம் இருக்கிறோம் ஒரு ஐடியால. அடி வாங்கினாலும் வந்து நொந்துட்டு பேசாம இருப்பா. அதுல ஒரு சிக்கல் இல்ல அவாவால. அப்ப இன்றைக்கு வந்து எல்லாருமே வீட்டு தான் நினைக்கிறோம்னுட்டு எனக்கு ஒரு சாப்பாடு சரியா பிடிச்ச சாப்பாடு வந்து நான் வேலையாள வரைக்கும் இருந்துட்டப்பையாலும் வேண்டி சாப்பிடுறேன். அடிக்கடி வேண்டி சாப்பிடறேன். இருந்துட்டப்பையாலும் உண்மையிலேயே கடையில என்று வாங்கி சாப்பிட வந்து பொரிச்ச எண்ணெயிலேயே திருப்ப ஒரு பலகாரம் பண்ணாலும் பொரிச்ச எண்ணெயிலேயே திருப்ப பொரிக்க அதுல இருக்கிற கொலஸ்ட்ரால் கூட. இது நாங்கள் வீட்டுல இப்ப ஒரு அளவான ஒரு சின்ன சட்டிக்கு ஒரு எண்ணெய் விட்டு பொரிச்சோம்னு சொன்னா அண்டி அந்த நாங்கள முடிச்சிருவோம். என்ன அப்படி என்றைக்குள்ள எங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் அளவு கொஞ்சம் குறைவா இருக்குமென்று டாக்டர் மேல சொல்லி நாங்க சொல்லல. இப்ப என்ன கூட பாத்தீங்கன்னு சொன்னா கடையில இந்த அது வேண்டி சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு வச்சு கொண்டு போகுதല്ലോ. அப்ப அது என்ன பிரச்சனை, நான் வெளிஞ்ச நாள் 2 பேரும் சமமா கிடக்கு. நான் கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன், அவ்வளவுதான் நடந்தது. சரி, அப்ப என்ன சாப்பாடுன்னு சொல்லுவோம் இப்ப நாங்க. கூடுதலா அது எல்லாருக்குமே பிடிச்சது என்ன இந்த உருண்டையில இருக்கும் இறால் வடை என்று சொல்லுவீனா. அதான் இறால் இல்லாம நாங்கள் இப்ப கௌரி காப்பு இது போய்கொண்டிருக்கு. அதுல நானும் விரதம். அப்ப வீட்டுல கொஞ்சம் மச்சம் சமைக்கிறது குறைவு. மச்சம் சமைக்கிற இல்ல. அப்ப அதால வந்து நாங்கள் இன்றைக்கு இறால் இல்லாம சின்ன வடை. அது எப்படி ரோட்டு கடையில என்ன ஒரு விதத்துல கிடைக்குமோ அந்த விதத்துல வந்து நாங்க இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம். நான் சாப்பிட்டு அதே சுவை வந்து இன்னைக்கு வருதோன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியும் பார்க்க போறோம். அங்க நான் ஒரு இடமும் அப்படி சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்னும் சொல்றத மறக்கல. நாங்கள் அந்த ஆத்தி சூடியே மறக்கல. நீங்க மறந்துட்டீங்க. உடையது உடம்பேல ஒன்றுதான் பிழைச்சது சரி வந்துட்டு. அதுகளே இன்னும் மறக்கல. இது இப்ப கொஞ்சம் காலம் தானே. சரி, மறக்கல, நல்ல விஷயம். நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க அப்படியே நாங்க எப்படி அந்த ரோட்டு கடை வடை செய்யறேன்னு சொல்லி பாப்போம். சரி, இப்ப முதல்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த கடலை பருப்பை இடிக்க போறேன். இடிச்சுதான் இது செய்யணும். நல்ல டேஸ்டா இருக்கும். மிக்சியிலும் அடிக்கலாம். நோமலா மிக்சியில அடிச்சா என்ன கொஞ்சம் நல்லா அடிபட்டுரும். அடிபட்டால் அது அந்த உளுந்து வடியல் மாதிரி வந்துடும். பருப்புகள் கொஞ்சம் கடிபடணும். அப்ப நான் இதை இடிச்சு கொண்டிருக்க போறேன். கடலை பருப்பை இடிச்சு கொண்டிருக்க போறேன். நீங்கள் வெங்காயத்தை வட்டி கொண்டு அப்படியே கடலை பருப்பு ஒரு 3 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். மற்றது உப்பு, வெங்காயம், செத்தல், தேங்காய். இந்த அளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இவ்வளவு தான் தேவை. முதல் கடலை பருப்பு இடிச்சு உப்பை சேர்த்து போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பொரிக்க போறோம்.
பொரிச்சிட்டு செத்தலையும் பொரிக்க போறோம், வெங்காயத்தை வெட்டி போட போறோம். அவ்வளவு ரோட்டு கடையில சிம்பிளா தானே. அதுதான். சரி, நான் கடலை பருப்பு அடிக்கிறேன். அதை பேன் கடலை பருப்பை வந்து கொஞ்சம் அளவளவா போட்டு இடிப்போம். ஏனென்றால் இது தெறிக்க பார்க்கும். அளவளவா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுப்போம். சொன்ன இதுக்கு வந்து நீங்கள் விருப்பம் வேண்டாம், உங்களுக்கு காரங்கள் எல்லாம் நிறைய தேவையான இல்லை கட்டை தூள் வெங்காயம் எல்லாம் போட்டும் செய்யலாம். சும்மா தேவையில்லை, நானே சாப்பிட போறது. அதனால நீங்க நான் முதலே சொன்னேன், நான் வடையா செய்யறேன்னு சொன்னா செத்தல்ல இருந்து எல்லாம் ஊற போட்டு பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு செய்திருக்கலாம். இது உந்தலா குருணியா பிடிக்கிறேன்டா புறவே இல்லை. வடையென்னா வடை கேட்ட மாதிரி செய்திருக்கலாம். இது இந்த மாடல் தான் செய்யறது. நாங்க செத்தல் எல்லாம் போட்டோம்னு சொன்னா அது சில அவையிலும் சாப்பிடாது, சின்ன பிள்ளைகளும் சாப்பிட மாட்டேங்க. சரிங்க, இந்த அளவு பதத்துக்கு இடிச்சா காணும். எல்லாம் முடிக்கணும். இந்த இப்படி இருக்கணும், நேரம் நறுவணும். அது இதை ஒரு பேசனுங்க வளைச்சு போட்டுட்டு மிச்சத்தையும் போட்டு இடிப்பேன் புள்ள. சரி, இப்ப வந்து நான் நல்ல வடிவா இடிச்சு வச்சிருக்கிற கடலை பருப்புக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போறேன். என்ன பிரச்சனை என்றால், நான் இப்ப வாயில வச்சு பார்க்க மாட்டேன் உப்பு காணுமோ இல்லையோண்டு. அப்ப அளவா சேர்த்து போட்டு காணாட்டி வடைக்கு மேலால தூவியும் சாப்பிடலாம். காணாதாக்க இதை நல்ல வடிவா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சா காணும் அந்த உப்பு சேர்றதுக்காண்டி. இதை அப்படியே வடிவா சேர்த்து வச்சு போட்டு நல்ல சின்ன சின்ன உருண்டியா உருட்டி வருது இல்லை. இது கொஞ்சம் மொறுண்டும் இருக்கும். என்ற கடலை பருப்பு எல்லாம் கிடக்கல முழுசு முழுசா. அதுக்காக தான் உடல்ல அடியும் கொண்டு சொன்னேன். ஆனா நான் உடல்ல இண்டை கிடிச்சதுக்கு எனக்கு பஞ்சி. உண்மையிலேயே நான் இதுகள் எல்லாம் மிக்சிலாம் கூடுதல் அடிக்கிறனாங்க. கொஞ்சம் என்ன செய்யலாண்டி போட்டு இடிச்சு கொண்டிருக்கோம். நிறைய செய்யறாங்க. ரெண்டே கொஞ்சம் தானே செய்யறோம். ரெண்டி போட்டு தான் அப்படி செய்யறேன்னா இன்றைக்கு வந்து 2 பேரும் நித்திரேன். ஒலிம்பிடுவினம் வண்டி போட்டு தான் உடல்ல அடிக்கிறோம். சரி, இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பை மூட்டுவோம். சரி, அப்படியே அடுப்பை மூட்டி ரித்திக்கு சின்ன சட்டியை தூக்கி வச்சுட்டோம். இனிமே கழுவி எடுக்கிறதும் பெரிய பிரச்சனையா? சரி, அது கழுவிடல் அம்மையும் சோப் போட்டு கழுவ அப்படியே நோமலா வந்துடும். இந்த அடுப்பை பற்றி சொல்லுவோமே கொஞ்சம். இந்த அடுப்பை பற்றி என்ன சொல்லணும் என்றால், நாங்கள் குசினிக்கு இருந்த அடுப்பை வந்து அகற்றினதுக்கு காரணமே ரித்திக்கு வந்து கறிகளை எடுக்கிறது, பூசுறது, நெருப்புக்கு அந்த கதிரியை வச்சுட்டு எல்லாம் மாறி நெருப்புக்குள்ள கை வைக்க வர. அப்ப இதை சொல்ல ஆக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் குசினிக்கு உயரமாக்கினது எடுத்து போட்டு இதுல நிலத்துல போட்டு கிடக்கு, இது உங்களுக்கு ஆபத்து இல்லையோண்டு. என்னென்றால் இதுல நாங்கள் எரிச்சோம்னு சொன்னா பக்கத்திலேயே இருப்போம். குசினிக்கு என்ன நேரம் தணல் இருக்க விட்டுட்டும் போயிடுவோம். அப்ப இதுல கட்டாயம் பக்கத்திலேயே இருப்போம். இருந்துதான் நாங்கள் ஃபுல்லா எரிச்சு பிறகு எல்லாம் தீக்கு நாங்கள் போட்டுட்டு தான் போறாங்க. இதை வந்து அம்மா நல்ல வடிவா மண்ணால கட்டி நல்ல நீட்டா இந்த அடுப்பை கட்டி இருக்கிறேன். நல்ல வடிவா இருக்கு இந்த அடுப்பு. இப்ப சட்டி நல்லா காஞ்சிட்டு எண்ணெயை விட போறோம். சரி, எண்ணெயை வந்து நாங்கள் ஒரு அளவா தான் விட போறோம். என்றால் திருப்பி இந்த எண்ணெய் நிறைய நாளே பாவிக்கல. அது அப்ப கொஞ்சம் அளவா விட்டுட்டு முதல் கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்செடுப்போம். கொஞ்சம் தானே போட்டு பொரிச்செடுப்போம். ஒரு 2-3 தரம் போட காணுமா வரும். இந்த அளவா தான் இருக்கு. சரி, இப்ப நான் அது எண்ணெய் கொஞ்சம் டக்கண்டு கொதிச்சிடும். நான் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிக்கிறேன். இது வந்து பிடிச்சி வச்சு போட்டு போடையில. அது என்னடா அது அந்த இதண்டிடும், விரிஞ்சு வந்துடும். அப்ப நாங்கள் இப்படியே பிடிச்சி தான் போடணும். ஆனா அவியல் போடுறது பாக்குறீங்க, நல்ல வேகமா போடுவீங்க. அதானே இந்த மிக்சியில அடிச்சால் கொஞ்சம் களியா வரும். வரைக்குள்ள அது போடப்படும். எங்க நாங்கள் இறுக்கி பிடிச்சாதான் சரியா வரும். ஆனா அவன் 2 வருது தானே. இந்த பருப்பு சேர்க்கிறது நாங்கள் கறிக்கு காய்ச்சுவோம். அந்த பருப்பு சேர்க்கிறது சொன்னவன் அந்த கடைக்காரர் இருக்கா. நாங்கள் சித்தங்கல்ல போய் வாங்கினாங்களே ஒருக்கா, ஞாபகம் இருக்க? இந்த வடை வாங்கி தந்த வினம் என்ன சேர்த்து அந்த பருப்பு சேர்க்கிறோம். நான் கறிக்கு காய்ச்சிருப்பேன். சுவத்த பருப்பு, மஞ்சள் பருப்பு, சுவத்த பருப்புன்னு இருக்குல்ல, அதுல அந்த சுவத்த பருப்பு நாங்களும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். நாங்கள் அதை ஊற விட நீங்களும் இந்த வடை சுடைக்க பருப்பு கறி காய்ச்சிரு. அந்த பருப்பு பருப்பு ஒரு கொஞ்சம் ஒரு 4 பங்கா அதை சேர்க்கலாம்.
இப்படி வீடியோக்குள்ள பார்க்க என்ன கருப்பா இருக்குது என்னன்னு சொன்னா இல்ல அது புகை வெயில் அந்த வெயிலும் படுது மற்ற கொஞ்சம் அடுப்பும் வந்து பொச்சு கொஞ்சம் வச்சு நான் ஒன்னுக்கு சணல் பிடி கட்டு பண்ணி போட்டா அப்ப அது கொஞ்சம் புகை என்ன புதை என்ன விடையக்க தெரிஞ்சது எனக்கு கண்ணால பார்க்கவும் கருப்பா தான் இருக்குது இந்த பக்கம் இருந்து பார்த்தேன் என்ன தெரியும் கண் மாறிட்டுதான் கருப்பா கண்ணை பார்க்கல கண் பழுதா போச்சு ஒண்ணும் பார்க்கத்தானே கண்ணும் பழுதாவே இது நிறைய எண்ணெய் சொன்னா அப்படியே மேலால தானாவே மிதந்து கொண்டு பேரு அளவா விட்டனாலே நாங்கள்லாம் திருப்பி விடுவோம் என்ன கொஞ்சம் வேக முன்னம் நாங்கள் இதுக்குள்ள அகப்பிய வச்சோம்டா அப்படியே இடிஞ்சு போடும் இடிஞ்ச எண்ணெய் எல்லாம் பிறந்து ஊமப்படம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியே சட்டியை காட்டிக்கொண்டு அப்படியே அந்த இல்லைன்னு சொன்னா இதை நீங்கள் அப்படியே விடணும் நோமல் எரிப்பில் இப்போ கேஸ் அடுப்புன்னு சொன்னால் நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு விட்டீங்கன்னா உள்ளுக்கு எல்லாம் நல்ல வடிவாக வேகி முறமுறண்டு வரும் இல்லையா அந்த அடுப்பை கூட்டி விட்டீங்கன்னா வெளியில் மட்டும் வேகும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும் எடுத்து பார்க்க ஃபுல்லாக பச்சையாக இருக்கு இது வந்து இப்படியே நல்லா வேகி கொண்டு வர கட்டம் வந்துட்டு இனி கொஞ்சம் நாள் எடுக்கலாம் இதுகள் கொஞ்சம் கலர் மாறி கொண்டு வருது இதுகளை பார்த்து பார்த்து ரெண்டாக எடுத்துக்கலாம் ரெண்டு எடுப்போம் அதே கலர்ல வந்துட்டு இல்ல எடுத்து போட்டாங்க சரி அப்படியே கடைசியா இருக்கிற இந்த 3 உருண்டியோட இந்த கருவேப்பமிலையும் செத்திலையும் போட்டு பொரிச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க சரியா இருக்கு அப்படியே போடுவோம் கருவேப்பமிலை வெறும் வாசத்துக்கு மட்டும்தான் கருவேப்பமிலை இந்த ரோட்டு கடையில காரம் அதையும் சொல்லி விடுவோம் எங்களுக்கு வாசத்துக்கு எடுத்து சாப்பிடவும் நல்லா இருக்கு நாங்க பொரிச்ச கருவேப்பமிலை சாப்பிடுறாங்க வடிய பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா கொஞ்சம் பொரியட்டும் செத்தல் நல்லா பொரிஞ்சா பிற கடிக்காது இந்த உப்பு போடா செத்தல் இல்லை இதுக்கு மேலால சொட்டு உப்பு தூவி விட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு தூவித்தான் விடுறீங்க உப்பு கொஞ்சம் மாறி முடிய தூவினா சூட்டோட தூவினா கொஞ்சம் உதிக்கிற மாதிரி வந்துடும் எண்ணெய் பெருசா இழுக்கவே இல்லை இந்த ஒரு வடைய தொட்டோன்னு பெருசா எண்ணியே சரி நல்லா செத்தல் வந்து பொரிஞ்சிட்டது இப்ப நாங்கள் இதை எடுப்போம் அப்படியே நாங்க வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் இறுதி கட்டமும் அதே இடத்துலயே வந்து நிக்கிறோம் என்ன பெரிய தூரம் இல்ல தானே பக்கத்துல நடந்து கொண்டு தெரியலாம் சரி எப்படி இருந்தது வடை நீங்கள் தானே சாப்பிட்டு பாத்தீங்க வந்து நல்லா இருந்ததுன்னா அதே ஃப்ரெஷ்ஷோடய வந்து நிக்கிறோம் அதுதான் பெரிய நான் கடைக்கு போறேன் எனக்கு மெதுமாட்டி கொண்டாங்க சரி ஓகே பாப்பமா பாத்தீங்களா அதுவும் உறுதியா சொல்ல மாட்டேன் அங்க இருந்தா தானே வாங்கிட்டு வர்றதுக்கு இப்பதான் எல்லாம் நிறைய சர்பத்துகள் எல்லாம் வாங்கி குடிச்ச மாதிரி கிடக்குது இன்னைக்கு வந்து எங்க வள்ளிபுர கோவில் தேர் நாங்க வந்து தேருக்கு போவேன் ஆனா ஏதாவது எங்க இடத்துல வந்து ஒரு நிகழ்வு தேர் தீர்த்தம்னு சொன்னா அப்படி ஒவ்வொரு இடத்துக்கிடம் இந்த தண்ணீர் பந்தல் போடுறது வழக்கம் அப்படி ஒரு தண்ணீர் பந்தல்ல எங்களுக்கு சர்பத் கிடைச்சது அது வந்து எல்லாருமே குடிச்சுனாங்க நல்லாவுமே இருந்தது நாளைக்கு போய் வாங்க எங்கேருந்து வைக்கணும் உண்மைக்குமே வந்து ரோட்டு கடையில சாப்பிடுற மாதிரியே ஒரு சுவையா இருந்தது நல்லா இருந்தது நீங்களும் இதே போல வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சிம்பிளான ஒரு ரெசிபி தானே
சிம்பிளா செய்யக்கூடிய நார்மலா கடலை பருப்பு 85 ரூபா 1/4 கிலோ. விலை சொல்ற பாத்தீங்க நேரிதான் மாய் வந்தோடைய ஞாபகம். அதால ஞாபகமா அன்றைக்கு வாங்கின கடலை பருப்பு பொறிச்சு நாசமா போட்டுதுன்னு அதுவும் ஒன்று நடந்தது. என்னடா அது பூனை தட்டி விழுத்திட்டு அப்படி எல்லாம் நடக்குதுங்க இந்த வீடுல. ஆனா பிரச்சனை இல்லை, இந்தியன் வடை வந்து சூப்பரா டேஸ்டா இருந்தது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க, நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்வோம். நீங்க முடிச்சுக்கொள்ளுங்க. என்ன முடிச்சு இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வடிவா சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பவும் சொல்லுவோம் சரி, ஓகே, பாய்.